குலதெய்வ பூஜையில் கலந்து கொண்டு உடனே மதியத்திற்கு மேல் ராஜகோபாலின் குடும்பமும் இளவரசனும் கிளம்பிவிட்டனர். வீடு வந்து சேர நள்ளிரவு ஆனதால் இளவரசனும் அவன் வீட்டிற்கு வந்துவிட்டான். ஆனால் காலையில் விடிந்தவுடன் மாமா வீட்டிற்கு போய் நின்றான். அவனை கண்ட ராஜகோபால் வாப்பா என்று அழைத்தார். வந்து காலில் அமர்ந்து அவனை பார்த்து புன்னகைத்தார். ஆனால் அவன் அத்தையோ முகத்தில் மருந்துக்கும் புன்னகை இல்லாமல் அவனுக்கு காப்பி கொடுத்தார். ஜோதியும் வந்து அமர்ந்தாள். இனியாவை மட்டும் காணவில்லை. சில நிமிடங்கள் மௌனத்தில் கழிந்தது. யாருக்கும் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. எனக்கு தெரியும் மாமா, நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னு. ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் நினைக்கல மாமா. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் தான் நினச்சேன். என்னை மன்னிச்சிடுங்க மாமா என்றான். என்னப்பா மன்னிப்புன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு விடு. நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துடுச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது? அங்கே நடந்த எல்லா அசிங்கத்துக்கும் என் தங்கச்சியே காரணமாகிட்டா. அதுக்கு நீ என்ன பண்ணுவ என்றான். இல்லை மாமா, இருந்தாலும் என் மேலே தப்பு இருக்குது என்று கூறியவனை இடைமறித்து, உங்கள் அம்மா கிட்ட பேசினியா? என்ன சொன்னா என்றான். இல்லை மாமா, நான் அம்மா கிட்ட ஏதும் பேசலை. அவங்க அப்படி சொன்னதை என்னால் இன்னும் ஏற்றுக்க முடியல. அதனால் அவங்கக்கிட்ட ஏதும் பேசலை என்றான். இல்லைப்பா, நீ முதல்ல அவகிட்ட தான் பேசி இருக்கணும், அவளோட கருத்தை கேட்டு இருக்கணும் என்றான். இல்லை மாமா, இப்போ அம்மாவோட பிரச்சனை என்ன வேணும்னா இருக்கட்டும். ஆனால் அதை அவங்க என்கிட்ட வெளிப்படுத்தி இருக்கலாம், இல்லைன்னா உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். ஃபோனில் அவங்கக்கிட்ட சொன்னால் அதனால் யாருக்கு மாமா அவமானம்? என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல மாமா என்றான் இளவரசன். நீ சொல்கிறது சரிதான், ஆனால் அவள் என்ன சொல்கிறான்னு முதல்ல கேட்டுட்டு அப்புறம் நாம் இதெல்லாம் யோசிக்கலாம். நான் வந்து ராஜிக்கிட்ட பேசுகிறேன் என்று சொன்னார். இல்லை மாமா, நான் முதல்ல அம்மா கிட்ட பேசுகிறேன் என்றான் இளவரசன். சரி என்றான். அவ்வளவு நேரம் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருந்த லட்சுமி, இப்போ ராஜி அண்ணிக்கிட்ட என்ன கேட்க போறீங்க என்றான். ஏன் அவ அப்படி ஃபோனில் சொன்னான்னு தான் என்றார் ராஜகோபால். இப்போ அதுக்கு என்ன அவசியம்? என்ன லட்சுமி, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற, அப்புறம் என்ன பேச்சு இது? அதைத்தான் நானும் சொல்கிறேன். இங்கே இவ்வளோ நடந்துடுச்சு, இதுக்கு அப்புறமும் நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க சரியாக தானே நடந்துக்கிட்டாங்க என்றார் லட்சுமி. என்ன அவ சரியாக நடந்துக்கிட்டா? என் தங்கச்சிக்கிட்ட அவ சொன்னது சரியா? நம்ம பிள்ளைங்க விருப்பத்துக்கு நாம் மதிப்பு கொடுத்தா ஆகணும் லட்சுமி என்றார் ராஜகோபால். பசங்க விருப்பம் போல் நடக்கிறது தப்புன்னு நான் சொல்லலைங்க. ஆனால் இங்கே எவ்வளவோ நடந்து போச்சு. இவங்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னா அதை நம்மக்கிட்ட சொல்லி இருக்கணும் இல்லை. ஆனால் இவங்க அதை நம்மக்கிட்ட சொல்லாமல் நமக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி தந்துட்டாங்க. நீங்கள் அதை கண்டித்து ஒரு வார்த்தை சொல்லாமல் மேற்கொண்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்றாள் லட்சுமி. அப்போதுதான் கிச்சனில் இருந்து இனியா வெளியே வந்தாள். வந்து தந்தையின் அருகில் நின்று கொண்டாள். நம்ம ஜோதி கல்யாணத்தப்பவே இதை பற்றி பேசினது தானே. ஜோதி கிட்ட கூட நீ யாரையாச்சும் விரும்புறியான்னு கேட்டோம் இல்லை. அப்புறம் இப்போ மட்டும் என்ன ப்ராப்ளம் என்றார் ராஜகோபால். நான் இவங்க விரும்புகிறத தப்பே சொல்லலைங்க. ஆனால் அதை நம்மக்கிட்ட சொல்லாமல் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு தான் சொல்கிறேன். இதை பற்றி நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட உங்கள் தங்கச்சிக்கிட்ட, ஆமாம் நாங்களே தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா தான் இருக்கோம்னு நாம் தலை நிமிர்த்தி சொல்லி இருப்போம்ல. அதுக்கு இவங்க வழிவிடலையே என்றாள் லட்சுமி. இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? நடந்ததை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தான் என்றார். அடுத்த வேலைனா கல்யாணமா? ஆமாம். என்னங்க புரியாமல் பேசுகிறீங்க? அங்கே இவ்வளவு நடந்து போச்சு, இதுக்கப்புறமும் இவங்க கல்யாணம் நடக்கணுமா? நீ என்ன பேசுகிற லட்சுமி? இப்போ இந்த கல்யாணம் தானே ஒரே தீர்வு. இந்த கல்யாணமே வேண்டாம். அங்கே நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம் என்று தீர்மானமாக கூறினார். அம்மா என்று பேச வந்த ஜோதியை முறைத்து, நீயும் அவ கூட கூட்டு தானே, நீங்கள் 2 பேரும் எங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானத்தை தேடி தந்துட்டீங்க பார்த்தீங்களா? எப்பவும் என் 2 பொண்ணுங்களையும் நினச்சி எனக்கு பெருமையாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு இப்படி பண்ணிட்டீங்களே. அந்த ஊரில் நாம் எவ்வளோ கௌரவமாக இருந்தோம். ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு? என் பொண்ணை பற்றி பேசுறதுக்கு எல்லோரும் கூட்டமாக வந்து பஞ்சாயத்து பேசுகிறாங்க. பெத்த எனக்கு எப்படி இருக்கும்? எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? நான் உங்களை சரியாக வளர்க்கலைன்னு தானே. எனக்கு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்ல பேர் தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க என்று கோபமாக தொடங்கி அழுகையில் முடித்தார். லட்சுமி என்று எழுந்து வந்த கணவரை விலக்கிவிட்டு சென்று விட்டார் லட்சுமி. ராஜகோபாலும் எழுந்து சென்றார். அங்கிருந்த இளவரசன், இனியா, ஜோதி மூவருக்குமே என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தனர். சிறிது நேரத்தில் வந்த ராஜகோபால் இளவரசனிடம், நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க,
திடீர்னு நடந்த பிரச்சனையால் அவள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கா. எல்லாம் சரியாகிடும், நீங்கள் ராஜிகிட்ட பேசுங்க என்றாள். இளவரசனும் சரி என்றான். பின்பு சொல்லிக்கொண்டு கிளம்பி விட்டான். வீட்டிற்கு சென்ற இளவரசனை கண்ட அவன் தாய் ஏதும் பேசாமல் அமைதியாக அவர் வேலையை செய்து கொண்டிருந்தார். இளவரசனும் சற்று நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பின்பு எழுந்து அவன் அறைக்கு சென்று விட்டான். சற்று நேரத்தில் ஆபீஸ் செல்வதற்கு ரெடியாகி வந்த இளவரசனை சந்துரு பிடித்து கொண்டான். என்னன்னா, நைட்டு எப்போ வந்தீங்க? காலையிலையும் வெளியே கிளம்பிட்டீங்க. நேற்று வரைக்கும் எப்பவும் கூடவே பார்த்த அண்ணியை கொஞ்ச நேரம் கூட விட்டு இருக்க முடியலையா என்றான். சந்துரு பேசியதை கேட்டுக்கொண்டே டிஃபன் எடுத்து வந்த அன்னையை முறைத்தான் இளவரசன். அதற்குள் சந்துரு, என்னன்னா, நான் கேட்டதுக்கு எதுவும் பதில் இல்லை, அம்மா கிட்ட சொல்லவா என்றான். தன் அன்னையை பார்த்து கொண்டே, நீ எதுவுமே சொல்ல தேவையில்லை சந்துரு, அம்மாவுக்கே எல்லாம் தெரியும் என்றான். சந்துரு மலங்க மலங்க விழித்தான். தான் ஏதோ காமெடியாக பேசி கொண்டிருந்ததால் இங்கு என்னதான் நடக்கிறது, ஒருவேளை அண்ணன் சும்மா சொல்கிறாரோ என்று இருவர் முகத்தையும் பார்த்தால் சீரியஸாக இருக்கிறதே என்று எண்ணிக்கொண்டான். மெதுவாக, அண்ணா என்ன சொல்றீங்க என்றான். ஆமா சந்துரு, அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். அப்பவும் சந்துரு விஷயத்தின் சீரியஸ் புரியாமல், ஓ அப்ப நம்ம வீட்டில் சீக்கிரமே மேல சத்தம் கேட்க போகுது என்றான். தன் அன்னையை பார்த்து கொண்டிருந்த இளவரசன், அது நம்ம கையில தான் இருக்கு, அவங்க மனசு வச்சா அது நடக்கும், இல்லைன்னா அது நடக்காமலும் போகலாம் என்றான். என்ன சொல்றீங்க அண்ணா, எதுக்கு இப்படி அவசகுணமா பேசுறீங்க? நான் அப்படி பேசல சந்துரு, எல்லாம் நம்ம அம்மா தான் அப்படி பேசுறாங்க, அவங்க கிட்ட கேளு என்று கூறிவிட்டு சென்று விட்டான் இளவரசன். அண்ணன் போன திசையை பார்த்து கொண்டிருந்த சந்துரு திரும்பி அம்மாவை பார்த்தால் ராஜலட்சுமி அங்கு கண்ணீருடன் இருந்தார். அம்மா, என்னம்மா நடக்குதுங்க? அண்ணன் என்ன சொல்லிட்டு போறாரு, நீங்க ஏன் அலறீங்க? அவன் தாயும் நடந்த அனைத்தையும் கூறினார். சந்துரு அதை எதிர்த்து எவ்வளவோ கூறியும் அவன் தாய் அதை ஏற்பதாக இல்லை. சந்துரு நேர கிளம்பி அண்ணனை பார்க்க சென்று விட்டான். சந்துருவை கண்ட இளவரசன், வா சந்துரு, அம்மா என்ன சொன்னாங்க என்றான். என்னன்னா, என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? ஆமாடா, இது வரைக்கும் அம்மா கிட்ட எதிர்த்து பேசினதே இல்லை, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்ததே இல்லை. இப்போ அம்மா கிட்ட நேராக என்ன பேசுறதுனே தெரியாம தான் அப்படி வேணும்னே பேசிட்டு வந்தேன். எப்படியும் நீ அம்மா கிட்ட இதை பற்றி பேசுவேன்னு தெரியும் என்றான். நீங்கள் ரெண்டு பேரும் சரியான ஆளுங்க தான் அண்ணா, என்ன சொன்னாலும் அம்மா அவங்க ஸ்டாண்ட்லேயே தான் நிற்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, மாமாவோட சொந்த சிஸ்டர்ஸ் அண்ணியை பொண்ணு கேட்டு மாமா அவங்களுக்கு கொடுக்காம உங்களுக்கு கொடுத்தா அதனால் மாமாவுக்கும் அவங்க சிஸ்டர்ஸுக்கும் பிரச்சனை வருமா? அம்மாவால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க என்றான். அம்மா ரொம்ப கிளியராக இருக்காங்க அண்ணா, என்ன சொல்லியும் அவங்க அதில் மாற மாட்டாங்க. நான் இதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்ததுக்கு அவனே இளவரசனே என்கிட்ட இதை பற்றி பேச மாட்டான், நீ போடான்னு சொல்கிறாங்க என்றான் சந்துரு. இளவரசன் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். அவன் முகத்தில் கவலையின் ரேகைகள் தெரிந்தன. அதை பார்த்த சந்துருவிற்குத்தான் கஷ்டமாக இருந்தது. என்னன்னா, நீங்களே இப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இதை விட பெரிய பிரச்சனையெல்லாம் நீங்கள் சமாளிச்சிருக்கீங்க, ஆனால் இப்போ ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை சந்துரு, அப்போ நமக்கு ஃபினான்சியலாக ப்ராப்ளம் இருந்துச்சு, அப்பாவுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கவனிச்சுக்க ஆள் தேவைப்பட்டது, அதெல்லாம் வெளியில் இருக்கிற ப்ராப்ளம். என்னால் அதையெல்லாம் தாண்டி நல்லபடியாக வெளியே வர முடிஞ்சது. ஆனால் இப்போ ப்ராப்ளம் வெளியில் இருந்து இல்லை, நம்ம வீட்டில் தான். எந்த ஒரு வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் வீட்டில் மட்டும் நமக்கு நிம்மதி கிடைச்சா போதும், நாம் எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வந்துடலாம். ஆனால் வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம் தான் சென்சிட்டிவ், அதை ரொம்ப யோசித்து தான் தீர்க்கணும் என்றான் இளவரசன். அண்ணா, நீங்கள் இவ்வளவு எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அண்ணா. இல்லைடா, நானும் அப்படித்தான் நினச்சேன். மாமா எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாரு, ஆனால் அத்தை எங்கள் மேலே கோபமாக தான் இருக்காங்க. எனக்கே தெரியுது, நான் பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து விட்டுட்டேன். சிம்பிளாக முடிய வேண்டியது எப்படி வந்து நிற்கிது பாரு. நேற்று வரைக்கும் நான் போனாலே சந்தோஷமாக என்னை வரவேற்கிற அத்தை இன்னைக்கு என் முகத்தை பார்த்து கூட பேச மாட்டாங்க. எனக்கே இப்படி இருக்குது, இனியாவுக்கு எப்படி இருக்கும்? நான் அவங்க கூட போயிருக்க கூடாதுடா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப கேர் பண்ணுறதா நினச்சி எவ்வளோ பெரிய ட்ரபிள் கொடுத்துட்டேன். அண்ணா ப்ளீஸ், உங்களை இப்படியெல்லாம் பார்க்க முடியல, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், இதை மட்டும் நினச்சிக்கோங்க என்றான். சரிடா, நீ கிளம்பு, எனக்கு டி நகரில் வேலை இருக்குது. சரிண்ணா, நீங்கள் இதை எதையும் நினைக்காதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஓகே பாய், சரிடா என்றான். இளவரசனுக்குத்தான் வேலையை ஓடவில்லை.
என்னதான் முயற்சி செய்து அதை நினைக்கக்கூடாது என்று முயன்றாலும் அதை நினைக்காமல் இருக்க இயலவில்லை. மாலை 4 மணி அளவில் இளவரசனுக்கு சந்துரு ஃபோன் செய்து ஜோதியின் வீட்டிற்கு வரச் சொன்னான். என்னடா என்று கேட்டவனுக்கு முக்கியமான விஷயம் பேசணும் என்று மட்டும் கூறி வரச் செய்தான். இளவரசன் அங்கு சென்றால் ஜோதி, பாலு, அபி மற்றும் இனியா அங்கிருந்தனர். இளவரசன் இனியா அங்கு இருப்பாள் என்றே எண்ணவில்லை. ஜோதிதான் ஏதோ முக்கியமாக பேச அவனை அழைத்திருப்பார் என்று எண்ணியிருந்தான். ஆனால் இங்கோ இனியாவும் இருக்கிறார். அனைவரும் தோட்டத்தில் அமர்ந்திருந்தனர். அங்கு சென்ற இளவரசன் இனியாவே பார்த்து கொண்டு சென்றான். பாலுதான் கிண்டலாக, இளவரசன், நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம் என்றான். இளவரசர் மெலிதாக சிரித்து கொண்டார். பின்பு, எப்படி நீங்கள் எல்லாம் இப்படி கேலி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்றான். அப்போது சந்துரு, நான் சொல்லலை என்றவாறு ஜோதியையும் பாலுவையும் பார்த்தான். பாலு, நான் பார்த்துக்கிறேன் என்றவாறு கண் சிமிட்டினான். என்ன சகலை இப்படி கேட்குறீங்க? வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னா எல்லோரும் சந்தோஷமாக இப்படி கேலி பேசிட்டு தானே இருப்பாங்க என்றான். இளவரசன் முகத்தில் திடீரென்று சந்தோஷத்துடன் ஒரு துள்ளல் வந்த வேகத்திலேயே அது உடனே மறைந்தது. அவனையே பார்த்து கொண்டிருந்த அனைவரின் முகமும் வாடியது. பாலுதான் தேற்றிக்கொண்டு, என்ன மாப்பிள்ள சார், ஏன் இந்த அளவுக்கு சோகம்? நீங்கள் ஏன் உங்களை போட்டு இப்படி வருத்திக்கிறீங்க? உங்கள் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க என்றான். இல்லை பாலு, கல்யாணம் நடக்கும், அதெல்லாம் சரிதான். ஆனால் யாரோட மனசும் கஷ்டப்பட்டு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது. எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது. எப்படி எல்லோரையும் சரி பண்ணுறதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுதான் இந்த டென்ஷன் எல்லாம் என்றான் சோகமாக. பொறுமை இழந்த ஜோதி, இப்படியெல்லாம் ஏன் சோகமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை எங்களுக்கு எல்லாம் ஏன் பாஸ் பண்ணுறீங்க? எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நாங்கள் எல்லாம் நம்புகிறோம், நீங்களும் நம்புங்க, அவ்வளவுதான் என்றான். சந்துரு அதிசயமாக ஜோதியை பார்த்தான். என்ன நீ அசத்துறீங்க என்றான். பின்ன என்னவா, இவரே இப்படி ஃபீல் பண்ணால் இனியாவுக்கு எப்படி இருக்கும்? நமக்கு இருக்கிற நம்பிக்கையும் இவர் கெடுத்துடுவார் போல் இருக்கே என்றான். சரி சரி விடு ஜோதி, சகல நினைக்கிறதுலையும் எந்த தப்பும் இல்லை. யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தானே நினைக்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. அவங்க பேரண்ட்ஸ் என்ற இடத்துல இருந்து பேசுகிறாங்க. ஸோ அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காம உங்கள் கல்யாணத்தை நடத்த வேண்டியது என் பொறுப்பு, ஓகேவா? அப்புறம் இந்த சகலையை மறந்துடாதீங்க, ஓகேவா என்றான். கண்டிப்பாக என்றான் இளவரசன் குரல் தழுதழுத்து. இது எல்லாவற்றையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்த அபி இளவரசனிடம், அப்போ நீங்கள் தான் எங்கள் சித்தியை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்களா என்றான். ஆமாடா குட்டி, அப்போ நீங்கள் ஏன் என்கிட்ட பெர்மிஷன் கேட்கல என்றார் அபி. என்னடா இது என்ற இளவரசன் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான். அவன் நிலைமையை பார்த்த எல்லோரும் சிரித்தனர். உங்ககிட்ட எதுக்குடா பெர்மிஷன் கேட்கணும் என்றான் இளவரசன். என் சித்தியை மேரேஜ் பண்ணிக்க என்கிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் ஆகணும். அது சரி. டேய் சந்துரு, இவங்க ஃபேமிலி ஃபுல்லாக ஒரு முடிவாக தாண்டா இருக்காங்க. பாத்தியா என் நிலைமையை? நான் இந்த குட்டிக்கிட்டலாம் பெர்மிஷன் கேட்கணுமா என்றான். சித்தி, நீங்கள் இவங்களை மேரேஜ் பண்ணிக்காதீங்க, பாருங்க இவங்க என்கிட்ட கேட்கவே இல்லை என்றாள். இனியாவும், சரி அபி செல்லம், நீ சொல்லிட்டேல்ல, நான் பண்ணிக்கவே மாட்டேன். எனக்கு அபிக்குட்டி தான் முக்கியம்ப்பா. அபி சொல்கிறவங்கள தான் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் என்றாள். அபி பெருமையாக இளவரசனை பார்த்து, பார்த்தீங்களா என்றாள். எல்லோரும் இளவரசனை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தனர். என்னனே, உனக்கு டெபாசிட்டே போச்சு என்றான் சந்துரு. நீ பேசுவடா, பேசுவ, எனக்கு ஒரு டயம் வரும், அப்போ பார்த்துக்கிறேன் என்று அவனிடம் சொல்லிவிட்டு அபியிடம் திரும்பி, அபி மேடம், உங்கள் பவர் தெரியாமல் பேசிட்டேன், நீங்கள் தான் முதல்ல எனக்கு பெர்மிஷன் தரணும் ப்ளீஸ் என்றான். அபி யோசிப்பது போல் கன்னத்தில் கை வைத்து, அப்படின்னா நான் கேட்குறதெல்லாம் நீங்கள் வாங்கி தருவீங்களா என்றாள். எல்லாமே வாங்கி தருவேண்டா. எங்கள் சித்தியை நல்லா பார்த்துப்பீங்களா என்றாள். ஓ, ரொம்ப நல்லா பார்த்துப்பேண்டா. அப்படின்னா சரி சித்தி, நீ இவரையே மேரேஜ் பண்ணிக்கோ என்றாள். இனியா அபியை கட்டி கொண்டு, பாத்தியாக்கா, நீங்கள் யாராச்சும் இப்படி கேட்டீங்களா? என் அபிக்குட்டிக்கு என் மேலே எவ்வளோ அக்கறை பார்த்தீங்களா என்றான். ஆமாம், ரொம்ப அக்கறை தான். முதல்ல அவளுக்கு வேண்டியதை வாங்கி தர சொல்லி கேட்டுட்டு அப்புறம்தான் உன்னை பற்றி எல்லாம் பேசுகிறான், தெரிஞ்சுக்கோ. போ மம்மி, என்னை குறை சொல்லாமல் ஏதாச்சும் சாப்பிட எடுத்துட்டு வா என்று தாயை அதட்டினா அபி. சரிங்க பெரிய மனுஷி, நீங்களும் வாங்க, அப்புறம் என்னை ஏதும் குறை சொல்லுவீங்க என்றபடி அவளையும் அழைத்து கொண்டு ஜோதி உள்ளே சென்றாள். சரிவா, நாமளும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் என்று பாலு சந்துருவையும் அழைத்தான். போங்கண்ணே, உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுங்க, என்னையே கூப்பிடுறீங்க என்றான்.
அதற்கு பாலு, நீ இவ்வளவு டியூப்லைட்டாக இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இப்போ நீ இப்படி நந்தி மாதிரி இல்லாமல் ஹெல்ப் பண்ணாதான் நாளைக்கு நாங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம், அதை தெரிஞ்சுக்கோ என்றவாறு அவனை இழுத்து சென்றான் பாலு. என்னென்னவோ நடந்து போச்சு இல்லை என்றான் இளவரசன். அவனையே உற்று நோக்கிய இனியா, ரொம்ப வருத்திக்காதீங்க இலா என்றான். இல்லடா, என்னவோ என்னால் தான் இதெல்லாம்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பாரு, அத்தை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அம்மாவும் ஒத்துக்க மாட்டாங்க. இவங்களை எல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லை இனியா என்றான். எல்லாம் சரியாகிடும், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. எல்லோருக்கும் இதை ஏற்றுக்க நாம் டைம் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நாம் உடனே எல்லாம் சால்வ் ஆக்கணும்னு நினச்சி ஏதும் பண்ணால் இன்னும் பிரச்சனை தான் ஆகும். எல்லாத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணலாம் இலா என்றான் இனியா. நானும் அப்படி தான் நினைக்கிறேன். பட் என்னால் அது முடியலடா. அம்மா, அத்தை இவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுறத என்னால் பார்க்க முடியல. எனக்கு புரியுது. பட் நாம் இந்த விஷயத்தில் பொறுமையாக தான் இருக்கணும் என்றான். என்றான். அடுத்த நாள் இனியா ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்தபோது அவள் தந்தையும் இளவரசனும் அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். இனியா அமைதியாக வந்து அங்கு அமர்ந்தாள். இல்லை மாமா, அம்மா கிட்ட என்னால் ஏதும் பேச முடியல. ஆனால் சந்துரு சொன்ன விவரம் இதுதான் மாமா. அம்மாவா ஏதோ தேவையில்லாமல் நினச்சிக்கிட்டு அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சரி விடுப்பா, நான் பேசி அவளுக்கு புரிய வைக்கிறேன், அவள் புரிஞ்சுப்பா, அது ஏன் பொறுப்பு, நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாத என்றார். இனியா, வேண்டாம்ப்பா, நீங்கள் யார்கிட்டவும் போய் பேச தேவையில்லை, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் என்றான். இனியா என்ற இளவரசனால் அதற்கு மேல் ஏதும் பேச இயலவில்லை. என்னம்மா, என்ன சொல்கிற, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற என்றார் ராஜகோபால் பதறியவராக. இந்த கல்யாணம் வேண்டாம் என்றார் இனியா தெளிவாக. இளவரசன் அவள் முகத்தையே கேள்வியாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் புறம் பார்த்த இனியாவால் அவன் கண்களை பார்க்க இயலவில்லை.